பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் நேற்றைய தினம் உண்மைக்கு புறம்பான பல்வேறு தகவல்களை திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் குறித்து சொல்லியிருக்கின்றார். இந்தியாவிலேயே சிறந்த சட்ட அறிஞர்களை வழக்கறிஞர்களை கொண்டு வழக்குகளை சிறப்பாக நடத்தி வெற்றியை கொள்கிற ஒரே அரசு இருந்தது என்று சொன்னால் அது எங்களுடைய திமுக ஆட்சி தான். அந்த அளவுக்கு சட்டத்துறையில அதிக கவனம் செலுத்தக்கூடியவர்கள் நாங்கள். ஆனால் உச்சநீதிமன்றத்திலே மேகதாது விஷயத்திலே திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த வழக்கை சரியாக கையாளவில்லை என்பதை போன்ற ஒரு குற்றச்சாட்டை எங்கள் மீது இன்றைக்கு சுமத்தி இருக்கின்றார். அவர் கற்றறிந்த ஏதாவது ஒரு வழக்கறிஞர்கிட்ட போய் இது என்ன நடந்துச்சு, சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவரும் படித்து பார்க்கலாம். அவருக்கு அது புரியலைன்னா யாரையாவது விட்டு படித்து பார்த்து தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு பேசணும். ஏன்னா ஒரு அமைச்சர் பேசுற போது பொய்யான தகவல்களை சொல்லக்கூடாது. எங்களை பொறுத்த வரைக்கும் காவேரி வாட்டர் ட்ரிபியூனல் அவங்க என்ன பண்றாங்கன்னா மேகதாதுல அணை கட்டுவதற்காக டிபிஆர் தயாரிக்க வேண்டும் என்று கர்நாடக அரசு கேட்கிறது. அதற்கு அவர்கள் சொல்லுகிற பொழுது நீங்கள் டிபிஆர் தயாரிக்கலாம், ஆனால் தமிழ்நாடு அரசினுடைய எதிர்ப்புகள் இன்றி டிபிஆர் வரணும், தமிழ்நாடு அரசு எதிர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாங்க. அந்த உத்தரவை எதிர்த்து நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போறோம். இப்படி போடக்கூடாது, நாங்கள் மேகதாது அணையே கூடாது என்று சொல்லுகிற பொழுது நீங்கள் ஆட்சேபனை தெரிவித்தால் அதுக்கு பிறகு ஆட்சேபனை பார்த்து விட்டு பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிற அந்த உத்தரவே தவறு என்று சொல்லித்தான் நாங்கள் உச்சநீதிமன்றத்திலே அங்கே வழக்கு தாக்கல் செய்கின்றோம். அந்த வழக்கில் என்ன சொல்றோம்னா மேகதாது அணையே கட்டக்கூடாதுன்னு நாங்கள் சொல்ற பொழுது டிபிஆர்ல உங்களுடைய ஆட்சேபனையை கேளுங்கன்னு சொல்லி நீங்க சொல்றீங்கன்னு சொன்னா அது இரண்டாம் கட்டமான ஒன்று. எனவே நிச்சயமாக மேகதாது அணை கூடாது என்கின்ற எங்கள் கோரிக்கையை முன்வைக்கிறோம். ஆனால் உச்சநீதிமன்றம் இன்னும் அந்த மேகதாதுக்கான அடிப்படையை ஆரம்பிக்கவில்லை. எனவே இது ப்ரீமெச்சூர் ஸ்டேஜ், நல்லா கவனிச்சுக்கணும். இது ப்ரீமெச்சூர் ஸ்டேஜ் என்று சொல்லித்தான் அந்த வழக்குக்கு ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறது. டிஸ்மிஸ் பண்ணல, ஒன்றும் பண்ணல. ப்ரீமெச்சூர்னு சொன்னா இன்னும் எந்த குழந்தைய பிறக்க ஓட்டி பேர் வச்சுக்குவோம், ஆனா பொண்ணா பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை போலத்தான். ஆனால் திரு ஆதவ் அர்ஜுனாவுக்கு இதெல்லாம் புரியாது, புரியக்கூடிய வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவங்க லாட்டரியில கவனம் செலுத்துறவங்க. எனவே அவங்களுக்கு அரசியல் என்பது இப்பொழுது புதிதாக அவர்கள் அடுத்து எடுத்திருக்கிற ஒரு இது. எனவேதான் ஆதவ் அர்ஜுனா இது மாதிரி சொல்லியிருக்காரு. இதுல மேகதாது அணையில டிபிஆர் கட்டக்கூடாது என்று நாங்கள் சொல்லிவிட்டு இப்பொழுது மீண்டுமே நாங்கள் என்ன சொன்னோம் என்று சொன்னால் மேகதாது அணை கட்டப்படக்கூடாது, அதற்காக ஒரு ட்ரிபியூனல் நியமிச்சு அதை இது பண்ணுங்கன்னு சொல்லி சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்த போது அதில் ஒரு திருத்தத்தை எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் தருகிறார். அந்த திருத்தம் என்னன்னு சொன்னா அந்த ட்ரிபியூனலை கான்ஸ்டியூட் பண்ணி அந்த ட்ரிபியூனல் மூலமாக பார்ப்போம். அப்ப அந்த ட்ரிபியூனல் வந்தால் அதில் எதிர்ப்புகளை நாம் சொல்ல முடியும் என்பதற்காக அந்த நிச்சயமா மேகதாது அணையை கட்டுவதற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு எந்த காலத்திலும் ஒரு சொட்டு கூட, ஒரு படி கூட அல்லது ஒரு இன்ச்சு கூட அங்க நாங்கள் அனுமதித்தது கிடையாது. காவிரி டெல்டா விவசாயிகளை காப்பாற்றுவதற்கு டெல்டா நாயகனாகிய எங்களுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலினை போல வேறு யாரும் இருந்தது கிடையாது. ஆனா இன்னைக்கு கர்நாடகாவுக்கு பேச்சுவார்த்தைக்கு போவதற்காக ஏதாவது ஒரு ஏதாச்சும் ஒரு சாக்கு வேணுமே, அதுக்காக திமுக அரசு சரியாக சட்ட நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். ஆனா ஒண்ணு மட்டும், நாங்க எங்களுடைய முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் கேட்டது, நீங்க கர்நாடகாவுக்கு பேச்சுவார்த்தை போய் பிரயோஜனம் கிடையாது, ஏன் பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நாங்க தான் ட்ரிபியூனல் அமைக்கணும்னு சொல்லியிருக்கோம், அதை ஒன்றிய அரசிடம் அழுத்தம் கொடுங்கள், அதே போல நீதிமன்றத்தில் ட்ரிபியூனல் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வழக்கு தொடருங்கள், அப்ப நிச்சயமாக ஒரு விடிவு காலம் பிறக்கும் என்று சொன்னோம். இன்னொன்று சமயத்தில் நம்முடைய முதலமைச்சர் சொன்னார், நான் போய் பிரதமர் அமைச்சரை சந்தித்து தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக பல்வேறு கோரிக்கைகள் எல்லாம் கொடுத்தோம்னு சொன்னார். எல்லாரும் கோரிக்கை கொடுக்கிறது வழக்கம்தான். ஆனா அவர் கோரிக்கை கொடுத்ததிலே மேகதாது அணைக்காக அந்த திட்டத்திற்காக நீங்கள் ஒரு ட்ரிபியூனலை அமையுங்கள், இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு நாங்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்றியிருக்கிறோம், ஒரு ட்ரிபியூனல் அமையுங்கள் என்று கேட்டு கடிதம் எழுதியதாகவோ அல்லது நேரிலே போய் கேட்டதாகவோ நிச்சயமா
அது ஒரு சிதம்பர ரகசியமாகத்தான் இருக்கிறது. எங்களுக்கு எதுவுமே தெரியல, மக்களுக்கும் தெரியல. கேட்டாலும் கேட்டோன்னு சொல்லுங்க, கேட்கலன்னா கேட்கலன்னு சொல்லுங்க. பட்டும் படாமலும் இருக்கக்கூடிய ஒன்றுதான் அந்த விஷயம் என்பதையும் அவர் சந்தித்ததில் இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்து அவர் என்ன சொல்றாரு, சட்டமன்றத்தில் சொல்ற போது ஆதவ அர்ஜுனா உமாபதிங்கிற வழக்கறிஞர் பற்றி சொல்றார், ஒரு மிக சிறப்பாக சொல்றார். ஆனா இப்ப அவர் மேலேயும் குற்றம் சொல்றார். ஆக முன்னுக்கு பின் முரண்பாடு, இதனுடைய மொத்த உருவம்தான் தாவேகா. அதுல எந்த விதமான தவறும் கிடையாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.